கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். முருகா, உன்னை நம்பிதான்ப்பா இருக்கேன். இந்த பாட்டை கேட்டால் பக்தி இல்லாதவன் கூட பக்தி வந்துடும். என்ன மாதிரி பாட்டியா முருகா? ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு பொழப்பு. அரிசி பருப்பு விலையிலேருந்து பெட்ரோல் தங்க வர வரைக்கும் எல்லாமே இஷ்டத்துக்கு ஏறுது. வருமானம் பெருசாக வரதில்லை, அப்படியே வந்தாலும் கையில் நிற்கிறதில்ல. 10 பைசா சேவிங்ஸ் கிடையாது. என்ன பண்ணுறதுனே புரியல. எக்கச்சக்க கடனை வாங்கி வச்சுருக்கேன். சரி நிம்மதியாக வெளியில் போகலாம் அப்படின்னா கொலைன்னு எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. பழனிக்கு வரதா வேண்டிக்கிட்டேன், வர முடியல. அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆனவுடனே உன் சன்னதியில் எல்லாரும் வந்து விழுந்துடுறோம். முருகா முருகா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்கள் பஸ்ஸு வச்சு இட்டு போகிறோம். ஆனால் யாருண்ணே நீங்கள்? ஊர் ஃபுல்லாக விசாரிச்சோம்ப்பா, நீ தான் பெரிய முருக பக்தராமே. நம்ம மதுரையில் நடக்கிற முருக பக்தர் மாநாட்டுக்கு உங்கள்கிட்ட அப்படியே தகவலையும் சொல்லிவிட்டு டொனேஷன் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். மதுரையில் முருக பக்தர் மாநாடா? அது எதுக்கு நடத்துகிறாங்கன்னு தெரியலையே. அட என்னப்பா நீனு, நம்ம தமிழ் கடவுள் முருகரை தமிழ்நாடு ஃபுல்லாக பெருமையாக பரப்ப வேணாமா? முருகன் நல்லா தான் இருக்காரு, நம்ம தான் நாசமாக போயிருக்கோம். அவர் பெருமையை பரப்புறன்னு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்காங்களே, யார் இவங்க? அண்ணே கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க. இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அண்ணே அவரானே நீங்கள்? உங்களால் கட்சியில் சேர்க்குறாங்களாண்ணே? எந்த கட்சியில் இருக்கீங்க நீங்கள்? என்ன லந்தா, நாங்களாம் கட்சி வரக்கூடாதா? எங்கள் கட்சி பேர் தெரியுமா? பாரதிய கலவர கட்சி. சரி அது இருக்கட்டும், நீ போய் டொனேஷன் எடுத்துட்டு வா. டொனேஷன் எவ்வளோ? 10 ரூபாயா 20 ரூபாயாண்ணே? 10 ரூபாயா? 10,000 எடுத்துட்டு வாடா. 10,000 ரூபாயா? 10,000 ரூபா தான் என் பிரச்சனையே முடிஞ்சிடும். 10,000 கொடுத்து நான் முருகனை பார்க்குறது, நான் வெயிட் கேலண்டரில் இருக்கும் முருகனை பார்த்து கொண்டு. ஏண்டா டேய், எங்கள் பாரத பிரதமரை பார்த்தா ட்ரம்ப்பே பயப்படுறாரு. உனக்கு என்ன ஆனா முருகா? என்னடா இங்க இணையமைச்சர் பேரை சொல்லி கூப்பிடுற? அந்த முருகன் இல்லையா, இந்த முருகனை சொன்னியா? அந்த முருகன் வரனால கூப்பிடுறா. முருகா கண்ணே இல்லையா உனக்கு? ஐயா யாரையா நீங்க? அற்ப மானிடா தினேஷ், நீ தானே என்னை கூப்பிட்டாய். ஆமாம் தினேஷ் என் பேர் தான். வந்திருக்குது முருகன் தான் போலையே. முருகா ஒரு டவுட்டு, உன்னை படத்துலையும் கேலண்டரையும் வெள்ளையாக தானே வச்சுருப்பாங்க, நீ இவ்வளோ கருப்பாக இருக்கு? என்னுடைய ஒரிஜினல் நிறமே இதுதான். வெள்ளையாக காட்டுறதெல்லாம் இவனை மாதிரி சரிகாரர்கள் செஞ்ச வேலை. சரி முருகா, ஏதோ ஒன்று சரியான நேரத்தில் என்னை வந்து காப்பாற்றினேன். இல்லைனா இவன் என்னை அடிச்சே கொண்டிருப்பான். உன்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டையே நான் தான் காக்க போகிறேன். நான் எதுக்காக வந்தேன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னோட பக்தர்களுக்கும் ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கேன். முருகனா? முருகன் உண்மையாக வரும்னு சொன்னா யாரும் நம்புவானே? பண்ணிட்டு வாயில் வேலை விட்டு ஆட்டணும்னா அப்படியே வாய் 2ஆ கீச்சிக்கும் போகும்போக்கு. என் பேர் சொல்லி காசு அடிக்கும் போதெல்லாம் ஜாலியாக இருக்குது. இப்போ என்னை கிண்டல் பண்ணுறீங்களா? என்ன முருகா திடீர்னு இப்படி பேசிட்டு? சும்மா இரு தினேஷ், இவனை மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்படி தான் செய்ய வேண்டும். டேய் வாடா, உங்களுக்கு என்னடா திடீர்னு என் மேலே இவ்வளோ பாசம்? எங்கேருந்துடா வந்தது இவ்வளோ பக்தி? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த சங்கி கூட்டத்துக்கும் தமிழ் கடவுள் முருகனாகிய எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவனுங்க 2026 ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒத்துமையாக இருக்கிற தமிழ்நாட்டை பிரிக்கணும். அதுதான் இவனுங்களோட மோட்டிவ். அதுக்கு என் பேரை யூஸ் பண்ணிக்கிறானுங்க. வடநாட்டில் சொல்கிற மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு இங்கே சொல்லி பார்த்தானுங்க. ஒன்றுமே செல்ஃபி எடுக்கலை. இவனுங்களுக்கு இதே வேலை தான். நார்த் இந்தியாவில் இந்த மும்பை மகாராஷ்டிரா பக்கம் போனானுங்கன்னா கணபதி பாபா மோரியான்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் பக்கம் போனானுங்கன்னா ஓம் காளி ஜெய் காளின்னுவாங்க. கேரளா பக்கம் வந்தால் சாமி சரணன்னுவானுங்க. தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லின்னு சுற்றுறானுங்க. இந்த சங்கி கூட்டம் இருக்கானுங்கள்ல, இவனுங்க ரொம்ப மோசமான கூட்டம். இவனுங்க முருகன்னு சொல்லிட்டு வருவானுங்க. அப்புறம் நம்மளாம் இந்துன்னு சொல்லுவானுங்க. அப்புறம் முஸ்லீம் நம்ம எதிரின்னு சித்தரிப்பானுங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மசூதி இருக்குது, அந்த மசூதிக்கு கீழே இந்து கோயில் இருந்தது, வா போய் இடிக்கலான்னு கடப்பாறையை கையில் கொடுப்பானுங்க. இந்த அரசியலுக்கெல்லாம் நான் பலியாக மாட்டேன். தமிழ்நாடு மக்களாகிய நீங்களும் பலியாயிடக்கூடாது. முருகா நீ சும்மா இரு முருகா. நீ தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? கடவுள் நம்பிக்கைலாம் ஆன்மீகத்தில் என்ன வேலை? தினேஷ் இப்போ நீ கேளு, பிஜேபிக்கு அரசியலில் என்ன வேலைன்னு கேளு. நான் எப்படி முருகா கேட்குறது? இனிமேல் நீங்கள் தான் கேட்கணும். நானே கேட்குறேன், மதத்துக்கு அரசியலில் என்ன வேலை? பதில் வராது. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? பதில் வராது. ஆன்மீகம்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எல்லாரும்
அன்பு செலுத்துறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். இது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், எல்லாருமே அன்பால் ஒன்றிணைஞ்சவங்க தான். இவனுங்க இருக்கானுங்களே, இவனுங்களுக்கு வெறுப்பு பரப்புறது தான் வேலையே. அதுவும் கேவலம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் இதை எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னமும் ஒரு சாதிக்காரங்க தான் கோயில் கருவறைக்குள்ளே போகணும்னு இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. நாங்கள் சொல்லலை, அதை நம்பாதீங்க. எல்லாரும் சமங்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். அந்த சமத்துவத்துக்காக உண்மையாக போராடுறாங்கல்ல, அவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதிகள். தமிழ்நாட்டுக்கு தமிழ் கடவுள் முருகன் நான் இருக்கேன், வள்ளுவர் இருக்காரு, வள்ளலார் இருக்காரு. இவனுங்க யாரா ஜோக்கர்ஸு? நாங்கள் சொல்லித்தராத ஆன்மீகத்தையும் அன்பையுமாடா நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க? ரெடி ராஸ்கல்ஸ். இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவனுங்களும் இவங்க ஜியும் வந்து ஒரு எட்டு பார்க்கறது கிடையாது. மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்க டெய்லி வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. இவங்களோட ஆட்சியையும் இவங்களோட ஜியும் அவ்வளோ மோசமாக திட்டுறாங்க, காதில் கேட்கவே முடியல. அவ்வளோ மோசமாக வச்சுக்கிட்டு காய்கறி விலை ஏறிச்சு, பெட்ரோல் விலை ஏறிச்சு, அரிசி பருப்பு டீசலு கேஸுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டின்னு போட்டு ஒன்று காலி பண்ணிட்டாங்க. சிஏ, என்ஆர்சி, என்பிஆர், வக்ஃபுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மோசமான சட்டங்கள். ஏண்டா ஒன்று கேட்குற, நீ பெட்ரோல் போட்டு தானே வண்டி ஓட்டுற, இல்லை மாட்டு கோமியத்தை போட்டு வண்டி ஓட்டுறியா? ரெடி ராஸ்கல், எப்படா உழைக்கிறீங்க? தினேஷ், என்னாலேயே முடியல. நீங்களாம் எப்படிப்பா இவங்க ஆட்சியில் வாழ்கிறீங்க? கஷ்டமாக தான் இருக்குது முருகா. நீ சொல்கிறதும் சரிதான் முருகா. இப்போ ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எல்லா வீட்டையும் இடிச்சானுங்க, அப்போ கூட இவனுங்க வரல. அப்புறம் நாங்கள் கல்வி கேட்க போகிறானே இவங்க வரமாட்டானுங்க, நாங்கள் வேலை வாய்ப்புக்காக போகிறோன்னா இவங்க வரமாட்டானுங்க, எங்கள் உரிமைகள் எதுக்கு போகிறனாலும் இவனுங்க வரமாட்டானுங்க. ஆனால் சாமி பேரை சொல்லிக்கிட்டு மதக்கலவன் பண்ணுறதுக்கு மட்டும் வேலையும் கம்மி தூக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கானுங்க முருகா. முருகா, இவங்க 2 பேரும் பேசி என் மனசை புண்படுத்திட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக போ, மெடிக்கல் இருக்குது, அங்கே போய் ஆயின்மெண்ட் வாங்கி போட்டுக்கோ, சரியாக போயிடும். இவனுங்க இருக்கானுங்களே, இவனுங்களுக்கெல்லாம் உண்மையை சொன்னாலே மனசு புண்பட்டுருச்சுன்னு கடப்பாறையை தூக்கிட்டு கலவரத்துக்கு கிளம்புறானுங்க. தினேஷ், கொஞ்சம் இந்த வேலை பிடி. தமிழ்நாடு மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இது போன்ற சங்கிகளை ஈவு இரக்கம் இல்லாமல் பொழக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. தினேஷ், எல்லாத்தையுமே ஏற்றுக்குவேன் தினேஷ். ஆனால் தமிழ் கடவுள் முருகன் எனக்கே புரியாத மொழி சமஸ்கிருதம், அதில் வந்து அர்ச்சனை பண்ணுவானுங்க பாரு, அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது தினேஷ். சரி முருகா, பாட்டை போடுங்க.